இப்போது விருச்சிக ராசி எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசியாக வரதுங்கிறது இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பற்றி சொல்லும்போது விருச்சிக ராசிக்கு 7.5 சனி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எல்லாருமே எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய பொதுவான கருத்து தான் 7.5 சனி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதுவும் கூட ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. இப்போதைக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிலேயே இருக்கார். அது ஒன்று தான் பெரிய மைனஸு, மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொன்னால் அதில் தான். எடுத்தோடனே என்னடா எடுத்தோன்னே விருச்சிகத்துக்கு வந்து எல்லாமே மைனஸாக இருக்குது, நாங்களாம் ஊரட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிலேயே இருக்கிறப்போ என்ன மாதிரியான பலன்களை செய்வாருன்னா, உங்கள் கூட இருக்கிற நட்பாகட்டும், சொந்த பந்தங்கள் ஆகட்டும், அல்லது பல வருஷமான பழக்கமாக இருக்கக்கூடிய நட்பாகட்டும், எல்லாத்தையுமே பிரித்து ஒதுக்கி வைக்கிறதுக்கான டைம். அதாவது உங்கள் வாயாலேயே நீங்கள் எடுத்துக்குவீங்க. நீங்கள் என்ன செயல் பண்ணாலும் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பாகவே தெரியும். ஸோ வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னா சொல்லக்கூடிய முதல் பலனை என்னென்னா, உங்கள் பர்சனல் விஷயமாகட்டும், உங்கள் ஃபேமிலி விஷயமாகட்டும், எதையுமே வந்து புதிய நபர்களாகட்டும், பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யார்கிட்டையுமே ஷேர் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான். இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்ட என்ன பேசணுங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசாமல் இருக்கிறதே பெட்டர். இதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும். குரு பகவான் வந்து உங்கள் ராசிலேயே இருக்கிறதால. நெக்ஸ்ட்டு வந்து குரு பகவான் ராசிலேயே இருக்கிற நடக்கக்கூடிய 2வது பலன்கள் என்னென்ன பார்க்குறப்போ, இப்போ நீங்கள் இது வரைக்கும் இயல்பாக பண்ணிகிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இந்த டைமில் வந்து ரொம்ப போராட்டகாலமாக பண்ண வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீங்க. அதாவது பல நன்மையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கும் இது வரைக்கும். அந்த நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கே பல முட்டுக்கட்டைகள், தடைகள் வந்துட்டு போகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. ஸோ இது வந்து உங்களை பயப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் நான் சொல்லவே இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் 2019ஆம் ஆண்டு கோச்சாரத்தில் என்ன கிரகங்கள் எந்த ஆளுமையில் இருக்குங்கிறத வச்சு பார்க்குறப்போ கணிக்கக்கூடிய பொதுவான பலன்கள் தான் விருச்சிக ராசிக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது வந்து குரு பகவான் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மைனஸ் தான். அதுவும் ப்ளஸ்ஸும் கூட. அதாவது அவர் ராசியில் இருந்து பல கெடுதல்கள் பண்ணாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சாதகமாக இருக்குது. ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள்னால வந்து பல வகையிலையும் பாசிட்டிவான பலன்கள் தான் நடக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நீங்கள் 2 விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று வந்து உங்கள் பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்தில் வந்து கடன் வாங்குறப்போ ரொம்ப யோசித்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து கடன் வாங்கிறது ரொம்ப நல்லது. அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்குகிற சூழ்நிலை உருவாகும். அதனால் ஆடம்பர விஷயங்களில் கவனம் செலுத்துறது, தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்குறதுங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு செலவாக கவனிக்கிறதுங்கிறது நல்லது. அதே சமயம் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகளால், அதாவது உயர்கல்வி இல்லை இப்போ தான் ஸ்கூலில் சேர்த்த போகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளால் கண்டிப்பாக செலவுகள் காத்துட்ருக்கு. அதுவும் பெரிய செலவுகளாக காத்துட்ருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையிலையும் நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக தரும். 2வதாக வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போது இது வந்து 7.5 சனியோட கண்டினியூட்டி தான். ஸோ சனி பகவான் வந்து பொதுவாக 2ஆம் இடத்துல இருக்கும்போது பல விஷயங்களில் வந்து தடைகள், தாமதங்களை ஏற்படுத்துவார்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இயற்கையாகவே சோம்பேறித்தனம் வரும். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ குரு வந்து உங்கள் ராசிலேயே இருக்கார். அதுக்கு அடுத்ததாக வந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து பல வகையிலையும் தூக்கம் கெடுறதுக்கான டைம் இந்த 2019ஆம் வருஷம். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு தூக்கத்தை தொலைச்சிட்டு ரொம்ப நேரம் மொபைல் நோண்டுறது, இல்லை உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை பற்றி நினச்சிட்டு கவலைப்பட்டுருக்குங்கிற மாதிரியான அமைப்புகள் வந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நடக்குங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு தூக்கத்தை வந்து தவிர்க்க முடியாத இடத்துலையும் கூட தூக்கத்தை கைவிடாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்கள். தூக்கம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதையெல்லாம் பண்ணுறதுக்கு பாருங்கள். அடுத்ததாக வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால வந்து உங்கள் பொருட்கள் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது வந்து ஜென்ரலான பலன்கள் தாங்க. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ வந்து இது வந்து சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்து செய்யக்கூடிய பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் சனி பகவானோட பார்வைகள்ங்கிறது வந்து 3, 7, 10ஆம் இடங்களில் பார்ப்பார். அதாவது சனி பகவான் வந்து இந்த டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறப்போ, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களோட அம்மா, தாய் வழி அம்மா அல்லது அம்மா வகை உறவுகளில் வந்து மெயினாக வந்து அம்மாவுக்கு வந்து உடல்நலக் குறைவுகள் வந்து அடிக்கடி வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களோட ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை தான். ஸோ இது வந்து சனி பகவானில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நெகட்டிவான பலன்.
ரெண்டாவது பலன்னு பார்க்குறப்போ சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறதால பல வகையிலையும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடர்பாடுகள், இடைஞ்சல்கள், கஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப சாக்ரிஃபை பண்ணி தான் போயாகணும். உங்களோட தன்மானம் வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப அவமானத்துக்கு உள்ளாகிறதுங்கிற சூழ்நிலைகள்லாம் வருங்கிறதுனால சனிக்கு கண்டிப்பாக சிறப்பு பரிகாரம் பண்ணியாகணும். அது என்ன பரிகாரங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அடுத்ததான் வந்து சனி பகவானோட 10ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தில் பதிகிறதால வந்து உங்களுக்கு பல வகையிலேயே வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். பணம் கையில் வந்துகிட்டே இருக்கும், பணம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் வந்துட்டு போயிட்டே இருக்கும். 2019ஆம் ஆண்டில் வந்து வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக போயிடும் நான் சொல்லலாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது ரொம்ப நெகட்டிவாக இருக்கும்னால சொல்லிங்க, அதே சமயம் ரொம்ப பாசிட்டிவாக இல்லை, அதுதான் பிரச்சனையே. மெயின் விஷயம் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. ராசியில் குரு இருக்கும்போது தான் வந்து ராமர் வந்து வனவாசம் போனார், சீதா தேவியை தூக்கிட்டு போனாங்கன்னு பல கதைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து புராண கதைகள் எல்லாமே வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து சனி பகவான் பாசிட்டிவாக இல்லை, குரு பகவானும் பாசிட்டிவாக இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் வந்து கேது தான். ஸோ கேதுவோட அருள் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் லாக் ஆக மாட்டேங்க, நல்லபடியாக போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய 2019ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சின்னு பார்க்குறப்போ பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ராகு வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது வந்து அவ்வளோ சிறப்பான இடம் இல்லை. அதே சமயம் வந்து இந்த ராகு 8ஆம் இடத்துல வர்றதுங்க வந்து உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள், தாய் வழி உறவினர்களால் பல வகையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும். ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. அதாவது உங்களை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறதுக்காக அவர் ஊர்லேருந்து பஸ் பிடிச்சிட்டு வந்து உங்களை குறை சொல்லிட்டு போவார். அப்போ அவருக்கு அவங்க தூக்கம் வருங்கிற மாதிரியான சூழ்நிலையில் அவர் இருப்பார். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். இது வந்து ராகுவோட 8ஆம் இடத்து சஞ்சாரத்தில். அதே மாதிரி கேது பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறது வந்து இதுவும் ரொம்ப சிறப்பான இடம் இல்லைன்னு தான் சொல்லணும். அவரால் வந்து நன்மை தர இயலாது. பட் ஆனால் வந்து அரசு வகையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு சிலர் அரசாங்க ஊழியர்களாக இருப்பீங்க, அவங்க எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. எந்த விஷயத்துலையுமே அதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும்னா ஞாபக மறதி நடக்கிறது, ஞாபக மறதியால் பல விஷயங்களை மறந்து போயிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு லேட் பண்ணுறதுங்கிற மாதிரியான பலன்கள் தான் நடக்கும். இது வந்து ஜென்ரலாக ராகு கேதுவோட பொதுவான பயிற்சி பலன்களுங்க. ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் மாறுபடும். இது வந்து விருச்சிக ராசிக்கான பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் அடுத்த வருஷம் இருக்க போதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. இது வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 2019ஆம் ஆண்டு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மையை வச்சு தான் இந்த பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம். அதே சமயம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையாக போய்க்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், வாழ்க்கை துணையோடையும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோடையும் சரி தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுறத முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திடுங்க. கேது பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் வந்து அவர் பல வகையில் சின்ன சின்ன வகையில் வந்து சிக்கலை கொடுத்தாலும் பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பாருன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு வகையில் வந்து பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் தேவைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து உங்களுக்கான அங்கீகாரம் வந்து ஏதோ ஒரு வகையில் கிடைச்சே ஆகும். உங்களுக்கான பாராட்டுகள் இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் கிடைச்சே ஆகும். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்த ரெகக்னைசேஷன் இந்த டைமில் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும்னு சொல்லலாம். நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மேலதிகாரிகளோட ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த டைமில் வந்து நிச்சயமாக கிடைக்கும். பட் ஆனால் வந்து மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்குதுங்கிறதுக்காக உங்கள் பர்சனல் விஷயத்தில் அவரோட தயவு செஞ்சு ஷேர் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2019ஆம் புது வருஷத்தில், அதுவும் அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய 2019 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க முடிஞ்ச அளவுக்கு வாயை வந்து பர்சனல் விஷயத்துக்காக திறக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது மாணவர்கள், விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்கள் வந்து புக் எடுத்து திறந்து வச்சிங்கன்னா அப்படியே உலகமே சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி இல்லை லோ ஸ்டடியாக இருந்தாலும், இப்போ ஆரம்ப கால கல்வியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து புக் எடுத்து வச்சா படிப்பே மாட்டேங்க ஏறாதுங்கிற சூழ்நிலையில் தான் இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அளவுக்கு உங்கள் சுற்றுவட்டாரங்கள் அமையும். அதாவது நீங்கள் புக்கை திறந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு சிந்தனைகளை வரும். ஸோ இந்த மாதிரி சிந்தனைகளை மாற்றுறதுக்காகத்தான் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இப்போது விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னா என்ன பண்ணணும்
அப்படின்னு பார்க்குறப்போ முதல் பரிகாரம் நம்ம கடவுளுக்கு பண்ணுற முடியும், நம்மளுக்கு நாமே பண்ணிக்கக்கூடிய பரிகாரம். முதல் பரிகாரம் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்தை பேசாமல் இருக்கிறதுங்கிறதே நம்ம முதல் பரிகாரம். அடுத்ததாக தெய்வீக பரிகாரங்கள் பார்க்குறப்போ விருச்சிக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு பார்க்குறப்போ சனியும் நெகட்டிவாக இருக்கார், 7 சனி நடத்திட்டு இருக்காரு. குருவும் லக்னத்தில் ராசிலேயே இருக்கார். கேதுவும் பாசிட்டிவாக இல்லை. அதே சமயம் ராகுவும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இல்லை. ஸோ எந்த கிரகங்களுக்குமே இந்த டைமில் 2019ஆம் ஆண்டு வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான இடத்துல எந்த கிரகமும் இல்லை. ஸோ அப்புறம் எப்படி இந்த வருஷத்தை கடந்து போகிறது அப்படின்னா இந்த கிரக பார்வைகளால் பல நன்மைகள் நடக்கும். அதுக்காக தான் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். பரிகாரம்னு பார்க்குறப்போ ராகு கேதுக்களுக்கு வந்து அர்ச்சனை செய்து வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கணவரை இழந்த மூதாட்டிகள், கணவரை இழந்த பாட்டிகளுக்கு, வயது முதிர்ந்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை, பண உதவியாக இருந்தாலும் சரி அல்லது பொருள் உதவியாக இருந்தாலும் சரி, அந்த உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இதுவே வந்து பல வகையில் சனி பகவானோட 7 சனியோட வீரியத்திலிருந்து உங்களை காப்பாற்றி வெளியில் எடுத்து வரும். அதே சமயம் நிச்சயமாக சனிக்கிழமை தோறும் வந்து நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், சனிக்கிழமை எள்ளு கலந்த சாப்பாட்டில் தயிர் கலந்து காக்கைக்கு வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உகந்த பரிகாரம்னு சொல்லலாம். இது வந்து பல வகையிலையும் வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து வெளியெடுக்கும். அதே சமயம் மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து குரு பகவானுக்கு தான். அது என்னென்னு பார்க்குறப்போ வியாழக்கிழமை தோறும் வசதி இருக்கிறவங்க மஞ்சள் கலர் துணி எடுத்து குரு பகவானுக்கு சாத்தி வழிபட்டு வரதுங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதே சமயம் வியாழக்கிழமை தோறும் வந்து உங்களால் முடிந்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரதுங்கிறமான விஷயத்தை வந்து பண்ணிட்டு வர்றதுங்கிறது வந்து இந்த லக்ன ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானோட நெகட்டிவான பலன்கள் இருந்தும், அதே சமயம் ராகு கேதுக்கள் மற்றும் சனி பகவானோட நெகட்டிவான பலன்கள் இருந்தும் நிச்சயமாக உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த பரிகாரங்களை பண்ணாலே போதும். 2019ஆம் ஆண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிடலாம் தான் சொல்லணும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் ஏதாவது நான் சொல்லியிருந்ததில் ஏதாச்சும் குறை இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.